தமிழ் திரையுலகில் தேனி சித்தென்றல் அழைக்கப்படுவர் தேவா. இவரது பாடல்கள் எல்லாமே சூப்பர் தான். கானாவை கொண்டு வந்தவர், ரஜினிக்கு டைட்டில் கார்டு மியூசிக் போட்டவர்னு பல சாதனைகளை படைத்திருக்கிறார். இவர் தனது திரையுலக பயணங்கள் குறித்து சில தகவல்களை பகிர்ந்திருக்கார். வாங்க பார்க்கலாம். சங்கீதத்தை விட இங்கீதம் தான் ரொம்ப முக்கியம். சங்கீதம் கற்றுக்கலாம், ஆனால் இங்கீதத்தை கற்றுக்க முடியாது. கொஞ்சம் மியூசிக் இதை ஆனால் உடனே அது வந்துடும். கொஞ்சம் மியூசிக் இதா ஓகே, ஆனால் அது வந்துடும். அது ஸ்ரீகாந்த் கிட்டே இல்லை. ரொம்ப சந்தோஷம். இப்போ டிஜிட்டல் வந்திருக்கு, ஆனால் அப்போ வெறும் ரேடியோ டிவி தான், அதுவும் தூர்தர்ஷன் மட்டும்தான். கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் சினிமா துறையில் இருக்கேன். அப்போவே தூதுவளை இலை அரைச்சி, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி, எருக்கஞ்செடி ஓரம், கருப்பாயி அப்போவே சூப்பர் ஹிட். ஆனால் 35 வருஷம் அப்புறம் கடந்த 2K கிட்ஸும் அதுக்கு டான்ஸ் ஆடுறது சந்தோஷமாக இருக்குது. நான் களிமண் டேரக்டர் என்ன பொம்மை வேணும்னா செஞ்சுக்கலாம், அதுக்கு நான் தயார். உங்களுக்கு என்ன வேணும்? நான் சாங்காக எதையும் நினைக்கிறது இல்லை. யார் ஹீரோவாக நடிக்கிறாரோ அவருக்கு அந்த கேரக்டர் தான். நான் பாட்டு பாடுறேன். என் தேவாவுக்காக எல்லாம் பண்ணல. இது சூப்பர் ஸ்டாராக அவருக்கு பாட்டு, இது என்ன வேறு நடிக்கிறா அவருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லி நான் போட மாட்டேன். எல்லாருமே உனக்கு ஒன்று தான். சூப்பர் ஸ்டாருக்கு மியூசிக் போட்டால் முதல்ல ரசிக்கட்டும், அப்புறம் அவர் ரசிப்பார்னு தான் போடுவேன். கமல், அஜித், விஜய், பிரபு, சரத்குமார்னு எல்லா ஹீரோக்களுக்கும் அப்படி தான் பாட்டு போடுவேன். முதல்ல நான் தான் ஃபஸ்ட்டு ரசிகன், நான் தான் ஹீரோ. 23 வயசில் போராட ஆரம்பித்து 40 வயசில் மியூசிக் சான்ஸ் கிடச்சிது. அப்படி லேட்டாக வந்தாலும் பயன்படுத்திக்கணும். காப்பிரைட்ஸ் எனக்கு தேவையில்லை, அதில் பணம் தான் வரும். இன்றைக்கி என்னோடய பாடல்களை குழந்தைகள் ரசிக்கிறாங்க இல்லையா, அதுதான் முக்கியம் சொல்லி தெரிவிக்கிறார். இந்த ஒரு விஷயம் அப்படியே இளையராஜா வச்சு செய்கிற அளவுக்கு இவர் பேசிட்டாரு. இளையராஜா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை மாதிரி ஒரு ஜீனியஸ் யாருமே கிடையாது. இளையராஜாலாம் ஏலியன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனால இந்த மாதிரிலாம் மியூசிக் பண்ண முடியாது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா செஞ்ச சில தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாடல்களை பாடினா அதுக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்த வயசில் இந்த காசு உங்களுக்கு தேவையா? உங்களோட பாடல்களை உங்களை லெஜெண்டாக மாஸ்டராக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அந்த பாடல்களை பாடுறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாலுமே இப்போ இளையராஜா நிறையவே மாறிட்டார். அவரோட தவறுகளை உணர்ந்தார். அவர் வயசான காலத்தில் இப்படி பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியில் மாட்டிக்கூடாதுன்ட்டு தேவா எடுத்த முடிவும் உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரோ நடிகையோ பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிட்டு போயிடுவாங்க. பட் இந்த மியூசிக் அந்த படம் எப்போவுமே ஹிட் ஆகினே தான் இருக்கும். இப்போ வரைக்குமே 2K கிட்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேர் சேர்த்துருக்குன்னா அது எந்த அளவுக்கு அந்த படத்துக்காக வேலை செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டில்காராக இருக்கட்டும், அவரோட எல்லா பாடல்கள்லையும் மிக முக்கியமான பாடல்கள்லாம் நம்ம தேவாசரோட பாட்டு இருந்தது. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக கஷ்டப்பட்டு சினிமா துறையில் ஃபஸ்ட்டு சான்ஸுக்கே 40 வயசுல தான் கிடச்சிருக்கு. அப்போனா எந்த அளவுக்கு அவர் போராடி இருப்பார் நம்ம இப்போயும் யோசிக்கலாம். அடுத்தடுத்து நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணார். பல வாய்ப்புகள் பெருசாக இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். இப்படி இருக்கும் நிலையில் அதோட உழைப்பு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய உழைப்புன்னு சொல்லலாம். அதை தாண்டி தேவோட இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ 2K கிட்ஸ் கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் இருக்குது. இவர் அவரோட பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் வேணான்னு சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா இவரோட பாடல்களை வச்சு நிறைய பேர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த காசு எனக்கு வேணாம், குழந்தைகள் முதல் பெரியவர்களே என்னோடய பாடல் பாடுறாங்க, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.